ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெய்ச்சோறும் செட்டிநாடு சிக்கன் கிரேவியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் சீரக சம்பாவில் கீ ரைஸ் செஞ்சதால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பாய் வீட்டு கல்யாணத்துலலாம் செய்வாங்க பார்த்தீங்கன்னா, சீரக சம்பா போட்டு நெய்ச்சோறு பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி ஒன்று பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். அதே மாடலில் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற வீடியோவை பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெய்ச்சோரை தாளிச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு குக்கரில் தான் இன்றைக்கி நெய்ச்சோறு செய்ய போகிறேன். அது மாதிரி சீரக சம்பா ரைஸ் 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம். நெய்ச்சோறு அப்படிங்கிறதுக்காக வெறும் நெய் மட்டும் போடக்கூடாது, எண்ணெயும் கலந்து போட்டால் தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். எப்பயும் போல தான் அந்த தாளிக்கிற செட்டு ஒன்று. எல்லாம் ரெண்டுமே சூடானதுக்கப்புறம் நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் போட்டு தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய்ச்சோறுக்கு நிறைய வெங்காயம்லாம் தேவைப்படாது. அது மாதிரி தக்காளியும் ரொம்ப போட வேண்டாம். ரொம்ப போட்டிங்கன்னாக்கா புளிக்கும். அதனால் 2 தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். 2 டம்ளர் ரைஸ்க்கு தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா போட்டுக்கோங்க, நல்லா காரமாக இருக்கும். ரொம்ப காரம் தேவையில்லை. நான் ஒரு 5 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம கிரேவி செய்கிறோம் பார்த்தீங்களா, செட்டிநாடு கிரேவி, அதை தான் இந்த நெய்ச்சோரில் போட்டு பிசைஞ்சி சாப்பிடுவாங்க. தனியாகவும் தொட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த நெய்ச்சோரில் கொஞ்சமாக கிரேவி போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். பச்சை மிளகா, தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அது மாதிரி கொத்தமல்லி, புதினா நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும். நெய்ச்சோறு செம்மையாக இருக்குங்க. எப்பயுமே சாதம் வச்சுட்டு கிரேவி வச்சுருவோம், இல்லைனாக்கா பிரியாணியே செஞ்சுருவோம் பார்த்தீங்களா. ஒரு நாளைக்கு நெய்ச்சோறும் செட்டிநாடு கிரேவியும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், 2 டம்ளர் சீரக சம்பா போட்டிருக்கேன். நான் பாஸ்மதி போடல, சீரக சம்பா நல்லா வாசமாக இருக்கும். இது பாய் வீட்டிலலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, கல்யாணத்துக்கு செய்வாங்க. அது இது தண்ணியை வடிகட்டிட்டு போட்டுட்டேன். கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் எல்லாத்தோடையும் சேர்த்து. நல்லாயிருக்கும் டேஸ்ட். அப்போ தான் உதிரியாக வரும். 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி. 2 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன்னா 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு மூடிடலாம். 3 விசில் வந்தோடனே நிறுத்திடலாம். கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வேண்டாம், அடி பிடிச்சிடும். அது ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம செட்டிநாடு கிரேவி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சி தான் பண்ண போகிறோம். பாருங்க, காஞ்ச மிளகா, மல்லி 1 ஸ்பூனு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது அதுலேயும் ஒரு 4 போட்டிருக்கேன். மல்லி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், பெரிய ஸ்பூனால். ஒரு 10 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். பட்டை 2 துண்டு போட்டிருக்கேன். ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு போட்டிருக்கேன். அது மாதிரி சோம்பு அரை ஸ்பூனு, சின்ன சீரகம் மட்டும் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். இது எல்லாமே வறுத்துடலாம். நம்ம வறுத்து பொடி பண்ணிட்டாக்கா அதுதான் மசாலா. செம்மையாக இருக்கும். இது வாசமாக இருக்கும். மிளகா, மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு பொரிஞ்ச உடனே அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ திரும்பவும் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கிறேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு எந்தவித மசாலா பொருளும் நான் சேர்க்கலை. அது மாதிரி தனி மிளகா பொடியோ எதுவுமே நான் சேர்க்கலை. வெறுமனே நம்ம பொடி நுணுக்கணும் பார்த்தீங்களா, அதை மட்டுமே தான் செய்ய போகிறேன். வெங்காயம் வதங்கினோன்னு ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 3 தக்காளி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு நான் ஊற்றிருக்கேன். சூப்பராக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிரேவியோட சேரும். இல்லைன்னா கையால் கூட கரைச்சி போட்டுக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டிங்கனாக்கா இந்த மசாலா வாசனையெல்லாம் போயிடும். கொஞ்சம் மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் இது 1 கிலோ சிக்கன் நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பெரட்டி, இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம், இந்த மசாலாவில் பெரட்டிட்டு மூடி வச்சுருங்க. இது எவ்வளோ தண்ணி விடுதுன்னு தெரியல, அதை பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா சிக்கனில் தண்ணி விடும். அதனால் நல்லா இது ஃபஸ்ட்டு நான் பெரட்டிக்கிறேன். மூடி வச்சிடலாம். இது மாதிரி செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம மிளகா பொடியெலாம் போட்டு செஞ்சிடுவோம் பார்த்தீங்களா. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, மசாலா பொடி, இதை போட்டுக்கோங்க. இதில் எல்லாமே இருக்குது. காரம் இருக்குது, அது மாதிரி மசாலாவும் இருக்குது. போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க.
கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதை கொஞ்சம் கூட ஊற்றுனீங்கனாக்கா சிக்கன் வெந்து கரெக்டாக அந்த கிரேவி அளவு வர்றது கரெக்டாக இருக்கும். இப்போ சிக்கன் வேகட்டும் நல்லா. பாருங்கள் சூப்பராக சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் ஊற்றிக்கிறேன். சூப்பராக இருக்கும். நான் இரும்பு வாணலில் செஞ்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு கலர் கம்மியாக தெரியும். இரும்பு வாணலில் செய்யும்போது தான் சத்து அதிகம், இரும்பு சத்தும் சேர்த்து கிடைக்கும். அதுவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். செட்டிநாடு கிரேவியே பாருங்கள், கடையில் கேட்டிங்கனால இந்த கலர் தான் கிடைக்கும். நல்லா டார்க் மெரூனில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சிக்கனை வெந்துருச்சு. கொத்தமல்லி புதினா போட்டு மூடிட்டேன். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திறக்கும் போது அது மாதிரி எண்ணெய் மிதந்து வரும். நல்லெண்ணெய் ஊற்றிருந்தோம் பார்த்திங்களா, அதை மிதந்து வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே கீ ரைஸில் இதை கொஞ்சம் கிரேவி போட்டு பிசைஞ்சிட்டு சிக்கனை தொட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். கீ ரைஸும் ரெடி, சிக்கன் கிரேவியும் ரெடி. சூப்பராக இருக்குது. இது மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. எல்லாம் விரும்பி போட்டு சாப்பிடுவாங்க. எப்படி இருந்துச்சு கீ ரைஸ்? சூப்பராக இருந்துச்சு இல்லைங்களா? ரொம்ப ஈஸி. குக்கர்லேயே வச்சுட்டேன். சின்ன குக்கர் கொஞ்சம் விசில் சரியில்லை, அந்த வெயிட் சரியில்லை, அதனால் பெரிய குக்கர்லேயே வச்சுருந்தேன். குக்கரில் ஈஸியாக இருந்துச்சு கீ ரைஸ் செய்கிறதுக்கு. அது மாதிரி நல்ல மசாலாலாம் வறுத்து அரைச்சி செஞ்சதால் செட்டிநாடு சிக்கனும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இரும்பு வாணலில் செஞ்சதால் கலரே பாருங்கள், நல்லா டார்க் கலரில். இரும்பில் தாங்க சாப்பிட்ணும். இரும்பு வாணல், இரும்பு தோசை கரண்டி, இரும்பு தோசைக்கல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய அயர்ன் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறத நம்ம பழக்கமாக்கிக்கணும். அது மாதிரி அதை அடி பிடிக்கும், அதனால் அந்த சமைக்கிற மட்டும் நல்லா பார்த்து சமைச்சிக்கோங்க. அது மாதிரி சமைச்சு முடிச்சுட்டு கழுவுறோம் பார்த்தீங்களா, கழுவி முடித்து நல்லா காய வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருங்க. இரும்பு வாணல்லாம் நல்லாயிருக்கும். எண்ணெய் தடாமல் வச்சிங்கனாக்கா மேலே அந்த துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இரும்பு வாணலில் செஞ்சேன் இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன். சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வைக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.